ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இறால் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம பட்டை மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம சவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா நம்ம குழைய வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது சீக்கிரமாக வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் நம்ம வாஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அதில் இருக்க மண் இந்த மாதிரி பட்டதெல்லாம் நமக்கு க்ளீன் ஆகும். ஸோ இதுக்காக நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு தேவையான நமக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இறால்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இறால் குழம்பு நம்ம தண்ணி மாதிரி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு இதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நமக்கு சூப்பராக இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவி நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.